ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ளே போகலாம். மக்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். சாப்பிட்டாச்சு, அடுத்து வேலை பார்த்து வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ பீன்ஸ் எடுத்துகிட்டு பீன்ஸ் காய் எல்லாம் கழிக்க ஆரம்பிச்சிட்டோம். காயை கழிச்சு போட்டுக்கிட்டு இருக்கோம். களைப்பு தெரியாமல் இருக்க. இந்த காய் எத்தனாவது எடுப்பு அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த விவசாயிக்கிட்ட கேட்டுடலாமா? கேட்கலாம். இந்த விவசாயி என்னமோ அவ்வளோ கோபமாக இருக்கிறாரு. நம்ம என்ன பண்ண முடியும்? காய் எடுக்கிறதுக்கு இவ்வளோ கோபம் வருது அவருக்கு. லேட்டாக வந்தால் கோபம் வந்துடுது. வேலைக்கு வந்தால் சம்பளம் தர மாட்டேங்கிறாரு. சம்பளம் கொடுக்காத சம்சாரிக்கிட்ட போய் எப்படி வேலை பார்க்குறது? பசு கூட காசு தர மாட்டேங்கிறாருப்பா. அவ்வளோ ஒரு சிக்கனமாக இருக்கார் இந்த சம்சாரி. இந்த சம்சாரிக்கிட்ட கேட்கலாம். அந்த காய் எத்தனாவது எடுப்புன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பாருங்க, இந்த காய் வாரம் நாங்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எத்தனை எடுப்புனாலும் சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க. ஆனால் வாரம் நாங்கள் ஒரு தடவை காய் எடுத்துருவோம். ஒரே விதை தாங்க போட்டோம். ஒரே விதையில் பாருங்க, வாரம் காய் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். யாருமே சொன்னால் நம்ப மாட்டாங்க. எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் சொன்னால் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க. நம்ம எத்தனாவது எடுப்புன்னு சொன்னோம்னு வை, கடைக்காரங்கிட்ட போய் சொல்லிடுறது. அவர் 10 தடவை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த காயை. 10வது எடுப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வியாபாரி பூரம் அப்போனா ரொம்ப பழைய காய் அப்படின்னு சொல்லி வியாபாரத்தை வந்து குறைச்சி கேட்குறாங்க. அதனால் அது எதுக்கு நம்ம சொல்லவே. நாங்கள் வாரம் ஒரு முறை காய் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் மாதிரி எடுக்கிறா இருந்தால் நாங்கள் சொல்கிற உரத்தை வாங்கி போட்டாங்கன்னா அவங்களும் இதே மாதிரி எடுக்கலாம். ஆனால் வாங்கி போட மாட்டாங்க. அப்புறம் என்ன செய்கிறது? நம்ம வாட்டுக்குள்ள நம்ம வாங்கி போட்டு காய் எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது. இதே நடைமுறை. பாருங்க, இந்த சம்சாரி வந்து காய் எடுக்கிறத ஒரு விவசாயிகள்கிட்ட சொன்னால், ஒரு விவசாயியை பார்த்து நம்மளும் அவங்க மாதிரி வருமானம் எடுக்கணும், அவங்கள மாதிரி விவசாயம் பண்ணணும்னு நினைக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி காய் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் விலை கம்மியாக போகுதோ கூட போகுதோ, மார்க்கெட்டில் போய் ஏலம் விட்டால் இந்த சம்சாரி காய் தான்ப்பா ரொம்ப ரேட்டில் போய்கிட்டு இருக்கு. அந்த லெவலுக்கு காய் வந்து டெய்லி காய் வருது. வாரம் காய் எடுத்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இந்த பீன்ஸ் வந்து ஒரே காய், ஒரே தூர் தான் நட்டோம். அந்த தூரில் வந்து இன்னமும் காய் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்களோட நட்டவங்கெல்லாம் அரிச்சு ஓரம் கட்டிட்டு காடை சுத்தம் பண்ணிட்டாங்க. நாங்கள் இன்னும் காய் எடுத்தும் கூட இன்னும் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு காய் எடுத்துக்கிட்டு சவு நடவு நட்டுக்கிட்டு நாங்கள் தர்றோம். பாருங்கள், இந்த மாதிரி வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இப்போ இந்த சம்சாரியை ஃபாலோவில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் கொடுங்க, லைக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.